இந்த தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேல் பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் போகப்பட்ட ஒரு மனிதன். சில நாட்கள், சில வருடங்கள் கடந்து போனது. இந்த தானியேல் மூலமாக கர்த்தரை தேசங்களுக்கு காண்பித்து கொடுக்க பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் இருந்த ஒரு மனிதன், பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போன ஒரு மனிதன். இந்த மனிதன் தான் தானியேல். இந்த தானியேல் குறித்து வேதம் சொல்கிறது, இவன் அடிமையாய் போகப்பட்ட மனிதனாக இருந்தாலும் தேசங்களுக்கும் பாபிலோன் தேசங்களுக்கும் பாபிலோன் ராஜாக்களுக்கும் பாபிலோனிய ராஜாவுக்கு தேவனை காண்பித்து கொடுத்த ஒரு மனிதன். பாபிலோன் தேசத்தில் ஒரு சட்டம் பிறக்கப்படுகிறது, சட்டம் உண்டாக்கப்படுகிறது. இந்த தேசத்தில் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் வந்த பிறகும் இந்த தானியேல் தினமும் 3 வேளை தான் செய்து வந்தபடியே தினமும் ஜெபிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய பாதத்தை பிடிக்கிற ஒரு மனிதன். சட்டம் ஒருவேளை மாறுதலாய் வந்தாலும், ஒருவேளை சட்டத்துக்கு பிறகு சிங்ககபியின் அனுபவம் ஒருவேளை வரும் என்று தெரிந்த பொழுதும் தான் செய்து வந்தபடியே தினமும்